தூத்துக்குடினால பேர்ல் சிட்டி தாங்க. பேர்ல் சிட்டினாலே முத்துநகர் தான். நம்மளோட சென்னை எக்மோர் தூத்துக்குடி கெத்தாக நிற்குதா. நம்ம இன்றைக்கி தூத்துக்குடியிலேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புற ஆர்டினரி ட்ரெயின் தாங்க நம்ம ட்ரை பண்ண போகிறோம். தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிக்கெட்டான அண்டர்ஸ்டோர் டிக்கெட்டும் எடுத்துக்கலாங்க. இங்கே தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாமே ஒர்க்காக தான் போயிட்டுருக்கு. ரெனோவேஷன் ஒர்க்கு. தூத்துக்குடி மக்களுக்கு வெளியே போய் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ட்ரெயின் வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெயின் மட்டும் தான் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 தான் இருக்கிறாங்க. என்ன ரீசனே தெரியல. நம்ம போகிற இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கிளம்புங்க. வஞ்சிமனாச்சி பார்த்தீங்கன்னா 9:30 சேருங்க இந்த வண்டி. தூத்துக்குடியிலேருந்து வஞ்சிமனாச்சி வரைக்கும் நம்மளை கூட்டு போகிறது இதோ வந்தாங்க வேப் 4. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 10 அண்டர்ஸ்டோர் கோச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு லேடிஸ் கோச், பின்னாடி ஒரு லேடிஸ் கோச் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தா 12 கோச்சுங்க இந்த வண்டிக்கு. நம்ம வண்டியோட ரேக் ஷேர் எங்கேயாது தூத்துக்குடியிலேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புற வண்டி இந்த வண்டி தாங்க. ஆனால் இந்த வண்டி பார்த்தா 8:30 எடுக்கிறாங்க. 8:30 எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் வேலைக்கு போகிறவங்க அப்படி அவங்களாம் ட்ரெயின் யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா எப்படி போய் சேருதுன்னு தெரியலங்க. என்ன கணக்கில் வந்து இருக்கான்னு தெரில. எல்லா ஊர்லேயும் பார்த்தா 7 மணிக்கு ஒரு மெமோ இல்லைன்னா பேசஞ்சர் அப்படி ரன் ஆகும். பட் இங்கே வந்து பார்த்தா 8:30 தான் ஒரு வண்டியை வெளியே போகுது தூத்துக்குடியை விட்டு. பட் ட்ரெயினில் போகிற மக்களுக்கு வந்து பார்த்தா இந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்குது ஆப்ஷனு. அண்ட் ஸ்கூலு காலேஜெலாம் எப்படி போகிறான்னு தெரில. நம்மளோட ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 56743ங்க. மொத்தமாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 ஹால்ட் இருக்குங்க. 5 மினிட்ஸ் சேர்த்து 5 ஹால்ட்டுங்க. அது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி 8:30 எடுத்துகிட்டு 9 காலுக்கு வந்து பார்த்தா 5 மினிட்ஸ் வச்சுருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தா 45 நிமிஷம் எடுத்துக்கிறது. தூத்துக்குடியிலேருந்து 5 மினிட்ஸ் போகிறதுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த பாதை தெரியுதாங்க, காட்டு மரங்கள் நடுவில் நிற்க பாருங்க, கருவேல மரத்து நடுவில். எத்தனை வருஷம் ஆச்சு இந்த போட்டு. பட் என்ன சுற்றி பார்த்தோன்னா எல்லாமே வளர்ந்துருச்சு, முள் செடி எல்லாமே. பட் அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குப்பா, அந்த ஃபேக்ட்ரி போகிற வண்டி நினைக்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. ரயில்வே துறைக்கு அங்கேயும் சண்டை போல். வண்டி எதுவும் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிற மாதிரி தெரிலங்க. ஃபுல்லாக முள்ளுச்செடி வளர்ந்து முள்ளத்தி போட்டிருக்காங்க. இந்த ஏரியாக்கெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க. எத்தனை ட்ராக்குன்னு பாருங்கள். ஆனால் சர்வீஸ் என்னமோ 4-5 ட்ரெயின் தான் ஓடுது. ஆனால் ட்ராக் மட்டும் ஹெவியாக போடிச்சிருக்கேன். அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறதா, எங்கள்கிட்ட ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரி போகிறதா, இல்லை இதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்துச்சு ஒன்றும் போடுவாங்க. எத்தனை பிளாட்ஃபார்ம், எத்தனை ட்ராக்கு. ஆதி காலத்து குடோனா இருக்கும் போலங்க. WAG9 நிற்குதுங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கெல்லாம் இது என்ன ஃபேக்ட்ரினே தெரியாது. தூத்துக்குடியை பொறுத்து நான் உப்பு தான் நினச்சிட்டு இருக்கேன். பட் ஆனால் இது உப்பு தொழிற்சாலை மாதிரி தெரியல. என்ன தொழிற்சாலை தெரிஞ்ச மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தூத்துக்குடியிலேருந்து இந்த வண்டி எட்டரை கிளம்புனாலே ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தா தூத்துக்குடி மக்கள் இங்கேருந்து வெளி உலகத்துக்கு போகிறதுக்கு வஞ்சிமனச்சில் இறங்கி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி நிறைய இருக்குது. கோயம்புத்தூர் நாகர்கோவில் பேசஞ்சர் ரயில் இருக்குது. அதை விட சென்னைக்கு மேல் போகிறதுக்கு நிறைய ட்ரெயின் தான் வரும். வஞ்சிமனச்சில் நின்று தான் போகும். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு கனெக்டிங் ட்ரெயினாகவும் இருக்குங்க இந்த மக்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கைலாசபுரங்க. என்ன ஃபேமஸ் என்னன்னு தெரில. பட் நிறைய பேர் பார்த்தோன்னா இங்கேயே டிபாச் ஆகிறாங்க, இங்கேயே போட் பண்ணுறாங்க. பட் மற்ற ஊரில் பார்த்தோன்னா அவ்வளோவா ஏறல, ஒரு 5-6 பேர் தான் ஏறினாங்க ஒவ்வொரு கோச்சுக்கு. ஆனால் இங்கே தாங்க நிறைய பேர் டிபோட் பண்ணுறாங்க. நான் எல்லோரும் வஞ்சிமனச்சுக்கு வந்து அப்படி வெளி உலகத்துக்கு போகணும்னு சொல்லி பார்த்தா இவங்க இங்கேயே இறங்கி இங்கே ஏதோ ஃபேமஸ் போல். இந்த லைன் போது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தா நேராக திருநெல்வேலி போயிருங்க. 5 மணி நேரத்துக்குள்ள வண்டி போச்சு அப்படின்னா லோக்கல் டைவர்ஸ் பண்ணணும். லோக்கல் டைவர்ஸ் பண்ண டைம் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக 5 மணி நேரத்துக்குள்ளே வராமல் அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக திருநெல்வேலி போய் ஜாயின் ஆகிருங்க அந்த ரோட்டு. இந்த வண்டி தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா காலியாக தான் ஆரம்பிச்சு. அதே மாதிரி பார்த்தா முடிக்கும் போதும் காலியாக தாங்க முடிக்குது இந்த வண்டி. நம்ம வண்டி பார்த்தா ஆன் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேர்ந்துருச்சுங்க வஞ்சிமனச்சுக்கு. சரி ஓகேங்க, இது வந்து பார்த்தா ஒரு குட்டியான ஜர்னி அண்ட் ஒரு குட்டியான விளாக். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தா பெட்டராக கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன்.